நம்மள நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏய் கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்கிறக்கும் கவனமாக போ அப்படின்னு சொல்கிறக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை வந்து அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகட்டும், நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்க எல்லாருக்கும் அதை உடனே ஷேர் பண்ணிடுறோம். எதுக்காக? அவங்கள நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதில் அவங்களுக்கு நல்ல விதமாக இம்பாக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவங்க அதை பற்றி யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. நம்ம என்னமோ நல்லதுக்காக தான் அதை பண்ணுறோம், ஆனால் அதோட இம்பாக்ட் வேற விதமா இருக்கு. எல்லாத்து மேலேயுமே நம்மளுக்கு அன்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றோம். இனிமேல் நம்ம என்ன விஷயங்களை யோசிச்சாலும் பேசினாலும் ஷேர் பண்ணாலும் நல்ல விஷயங்களை யோசிப்போம், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம், நல்ல விஷயங்களை பத்தி மட்டுமே பேசுவோம்.